லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்திங்க. அதனால் வந்து ராகி மாவு வச்சு நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஆனால் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு கொடுத்துட்லாங்க. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. ஹெல்த்தியானதுங்க. ராகி மாவு வச்சு செய்யறதுனால டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். என்னென்ன தேவைன்ட்டு பொருள் பார்க்கலாம் வாங்க. கேஸ் மேலே நான் கடாய் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கோங்க. 1 கப்பு வந்து ராகி மாவு எடுத்துருக்கேங்க. நம்ம வந்து இந்த கப்பாலே அளந்து எல்லா பொருளும் எடுத்துக்கலாங்க. நான் 1 கப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. நம்ம ராகி மாவை நல்லா வறுத்துக்கலாங்க. ராகி மாவு நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுதான் கேழ்வரகு மாவுன்னுவாங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து பிரசாதம் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு வந்து நல்ல வாசனை வருங்க. வறுத்த வாசனை மணமாக வரும். அப்போ வந்து நம்ம இது எடுத்துடலாங்க. நம்ம வறுத்து போட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வறுத்துட்டோங்க. இப்போ நம்ம இது எடுத்துடலாங்க. ராகி மாவை பாருங்கள். ராகி மாவு எடுத்துட்டோங்க. நம்ம இந்த கப்பால் தாங்க 1 கப்பு ராகி மாவு எடுத்தோம். இப்போது இந்த கப்பாலே 1/2 கப்பு கலக்காய் கொட்டை எடுத்துக்கலாங்க. இது பச்சை கலக்காய் கொட்டைங்க. நம்ம வறுத்துட்டு செஞ்சிடலாங்க. பாருங்கள், ஸ்லோவில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க கலக்காய் கொட்டையை. கலக்காய் கொட்டை வறுப்பட்டுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கப்பில் தான் நம்ம எல்லாம் அளந்து எடுத்தோம். 3/4 கப்பு வெல்லம் இருந்தால் போதுங்க. இதில் வந்து 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கரைஞ்சா போதுங்க. நம்மளுக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வெடி கட்டிக்கலாங்க. கரையிட்டோம். வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதுங்க. கரைஞ்சிடுச்சு. திக்காக தாங்க இருக்கும். ரொம்ப நம்ம பாகுபதம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், ராகி மாவு நான் ஒரு பவுலில் போட்டேன். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுக்கோம் பாருங்கள். ஆறட்டங்க. ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. ரொம்ப நைஸ் தேவையில்லைங்க. கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. நான் தோலோடவே கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. நம்ம கலக்காய் கொட்டையை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கினா போதுங்க. நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போது நம்ம இந்த மாவில் கொட்டிடலாங்க. கொட்டிட்டு நல்லா கலக்கிடலாங்க. இந்த உருண்டையை நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு செய்கிறது வழக்கங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்தினால் இந்த உருண்டை நான் செய்கிறேங்க. நான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு வாரம்னா கூட வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாங்க. நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து பாகு வந்து சூடாக இருக்குதுங்க. அதை எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க. பாருங்கள், நம்ம வெடிக்கட்டி ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ கலக்கலாங்க. சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்றேங்க. 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாங்க. டக்குன்ட்டு நம்ம வந்து ராகி மாவு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ஒரு லட்டு டெய்லி எடுத்துக்கினா கூட நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாங்க. சூடு ஆறத்துக்கு முன்னே நம்ம பிடிச்சிடணுங்க. நம்ம பாருங்கள், ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு பிடிக்க வராதுங்க. பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான உருண்டை செஞ்சுருக்கோங்க. நம்ம வந்து ராகி மாவு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு வந்து எலும்பு தேய்மானத்துக்கெலாம் நல்லா வந்து இது வந்து உதவி செய்யுதுங்க. நம்மளுக்கு எலும்பு தேய்மானம்லாம் வராத மாதிரி பாதுகாக்குதுங்க நம்மளுக்கு. அதனால் நம்ம இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் செய்யலாங்க. இது எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிக்கிறேங்க. அப்படி உங்களுக்கு உருண்டை வரல, கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கினிங்கன்னா நம்மளுக்கு இலக்கமாக வருங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றினாவே போதுங்க. நான் எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சிட்றேங்க. பாருங்கள், நான் 1 கப்பு மாவு எடுத்ததுக்கு இத்தனை உருண்டை வந்திருக்குதுங்க. இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்திங்க. அதனால் வந்து நான் இந்த உருண்டை செஞ்சுருக்கேங்க. உருண்டை வச்சு நம்ம கணேஷாவுக்கு பூஜை பண்ணலான்ட்டு. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு கொடுத்துட்லாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹெல்த்தியான ராகி உருண்டை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ராகி உருண்டையை வச்சு பூஜை பண்ண போகிறோங்க கணேஷாவுக்கு. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.